ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி முருங்கைக்கீரை போட்டு கோதுமை மாவில் அடை செஞ்சுருக்கேன். முருங்கைக்கீரையை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கொஞ்சமாக ஜீரகம், கொஞ்சமாக சோம்பு போட்டு நல்லா பொரிய விட்டதுக்கப்புறமா பூண்டு நறுக்கி சேர்த்துருக்குறேன். பெரிய வெங்காயம் 1 எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். காரத்துக்கு வெறும் மிளகாய்த்தூள், பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறேன். இப்போ முருங்கைக்கீரையை தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணி தண்ணி இல்லாமல் நல்லா பிழிஞ்சி எல்லாம் வெந்ததுக்கப்புறமா வெங்காயம் எல்லாம் வதங்கினதுக்கப்புறமா முருங்கைக்கீரையை நல்லா தண்ணியிலேருந்து பிழிஞ்சி சேர்த்துக்கிறேன். முருங்கைக்கீரை கொஞ்சமாக வெந்ததுக்கப்புறமா நம்ம ஆற வச்சிடலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா முருங்கைக்கீரை நல்லா வதங்கி நம்மளுக்கு கொஞ்சமான குவான்டிட்டி கிடைக்கும். இப்போ நான் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், நம்ம இதை ஆற வச்சிடலாம். ஆறினதுக்கப்புறமா கோதுமை மாவு 2 கப்பு இதில் சேர்த்துருக்குறேன். இப்போ கோதுமை மாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாம். தண்ணி தேவையான அளவு ஊற்றி இலக்காக பிசையணும். கொஞ்சம் ரொம்ப கட்டியாக இருக்கக்கூடாது. இலக்காக தட்டுற மாதிரி பிசைஞ்சிங்கன்னா சுட்டு சாப்பிடும் போது நம்மளுக்கு ரொம்ப சாஃப்டாக கிடைக்கும். சாப்பிட்றதுக்கு கஷ்டம் இல்லாமல் இருக்கும். கெவுரு மாவில் செய்கிறத விட கோதுமை மாவில் செஞ்சு பாருங்கள். இதனுடைய டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்கும். எண்ணெய் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு தாளால் திருப்பி போட்டு எடுத்திங்கன்னா அருமையான கோதுமை முருங்கை கீரை அடை ரெடி ஆகிடுச்சு. இது நீங்கள் கடலை சட்னி, தேங்காய் சட்னி, சாஸோடு வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே அருமையாக இருக்கும். ஹெல்த்தியான ரெசிபியை ஃபாலோ பண்ணுறதுக்கு மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.